Hello viewers, welcome to Foodies Cooking Tamil channel. இன்னைக்கு நம்ம கோபி 65 செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஒரு கோபி வந்து ஒரு சின்ன பூவாக எடுத்துருக்கேங்க. அதுக்கு தேவையான மசாலா எடுக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கோங்க. 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள், 1/2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து கலருக்காக சேர்க்குறேங்க. இது ஒரு 3/4 ஸ்பூனோடு சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள். இதுக்கு தேவையான உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். அவ்வளோதாங்க. இதுக்கு தேவையான பொருள் அவ்வளோதான். இது நல்லா கிளறிட்டு இதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றி பேட்டரை ரெடி பண்ணிக்கோங்க. முட்டையெல்லாம் சேர்க்க வேண்டாங்க. சும்மா ஜஸ்ட் வாட்டரை மட்டும் ஆட் பண்ணி பேட்டரை ரெடி பண்ணிக்கோங்க. கலர் பொடி தேவையில்லை. நம்ம காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம், அதுவே இதுக்கு போதும். எக்ஸ்ட்ராவாக வந்து நீங்கள் கலரெல்லாம் ஆட் பண்ண வேண்டாம். பேட்டர் ரெடி ஆகிடுச்சுங்க. இதோட காலிஃப்ளவரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டுருங்க. அதுக்கடுத்து நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கோபி 65 வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் கடாயில் வந்து கொஞ்சம் கோல்டு வின்னர் ஆயில் வச்சுருக்கேங்க. ஒரு பீஸாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஹீட் வந்து ரொம்ப இருக்க வேண்டாம், ஓரளவு நார்மல் ஹீட்டில் இருந்தால் போதும். பாருங்க, நம்ம கலர் சேர்க்காமலே வந்து அந்த காஷ்மீரி மிளகாத்தூள் மட்டும் தான் சேர்த்தோம். அதுவே வந்து ஓரளவு நல்லா கலர் கொடுத்துருக்கு. அதனால நீங்கள் வந்து கலர் போய் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா முறுமுறுட்டு 65 ரெடி ஆகிடுச்சிங்க. அதை அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பு ஹீட் மட்டும் கம்மியாக இருக்கணுங்க. ரொம்ப ஆயில் வந்து ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு டக்குன்னு ப்ரௌன் கலரில் ஒரு மாதிரி வந்துடும். அதனால் ஹீட் வந்து கம்மியாக வச்சுட்டே நீங்கள் போடுங்க. இதே மாதிரியே எல்லா பீஸையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு முறுமுறுட்டு காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு அனுப்புங்க. எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.